சுவாமி சாந்தானந்தா அவர்களின் ஏற்பாட்டில் இலங்கைக்கு வந்திருந்த மலேசிய நாட்டைச் சேர்ந்த டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நடன குழுவினர் வழங்கிய வட இந்திய நடனம் தான் நீங்கள் இப்போது கண்டுகளித்தது. நாம் ஏற்கனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் மணியார் மண்டபத்தின் ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம். 14ஆம் தேதி இந்த மாதம் 14ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு 2-in-1 துரைசாமியிடம் தொலைக்காட்சி நாடகம் ஒன்று ஒளிபரப்பப்பட இருப்பதாக அதன் ஒரு சிறு பகுதியை இப்போது பார்த்து ரசிப்போம். நம்புகிறோம். தொலைபேசியில் ஒரு கேள்வி. ஹலோ, நான் இந்தியாவிலிருந்து வசந்தன் கிடைக்கிறேன். சிலர் சினிமாவைத்தான் விரும்புகிறார்கள், நானும் சினிமாவைத்தான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு பழைய பாடலோடு பாடி காட்ட முடியுமா? சினிமா பாடலா? செங்கோரங்கிட கூடுமதி எங்கள் செந்தையுறங்காதே, செங்கோரங்கிட கூடுமதி எங்கள் செந்தையுறங்காதே, புவியில் எங்கும் புறங்கிட கூடுமதி எங்கள் கண்கள் உறங்காது, புவியில் எங்கும் புறங்கிட கூடுமதி எங்கள் கண்கள் உறங்காது, செங்கல் உறங்கிட கூடுமதி எங்கள் செந்தை உறங்காது, கூடுபடி எங்கள் செந்தை உறங்காது. சாந்தி, கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிட்டு பாட சொல்லியே கேட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வகையான இசை பிடிக்கும்? நான் பொதுவாக இசை என்றால் அது நன்றாக இருந்த எந்த மொழி சேதம் இல்லாமல் எல்லா இசையும் கற்றுக்கொள்வேன். அது ஆங்கிலமாக இருந்தால் கூட மொழியை இசையை ரசிப்பதற்கு மொழி ஒருபோதும் தடையாக இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அண்மையிலே நான் பத்திரிகை பார்த்த பொழுது உங்களுடைய புகைப்படத்தை நான் அங்கே பார்த்தேன். அதாவது கம்பன் கழகம் நடத்திய இசை வேலை ஒன்றின் போது நீங்கள் பாடிக்கொண்டிருந்த போது எடுத்த படம் என்று தான் நான் அதை நினைக்கின்றேன். நீங்கள் முதல் தடவை தான் கம்பன் கழகம் நடத்திய இசை வேலையை பாடினீர்களா? இசை வேலையில் இதுதான் முதல் தடவை. அதற்கு முதல் அவர்கள் வைத்த அந்த கருத்தரங்கு வைத்தாலே அந்த கம்பன் கழகத்துல கருத்தரங்கு நேரத்தின் பொழுது நான் கடவுள் வாழ்த்து பாட்டிருக்கேன். ஆமா, இது ஒன்று. எத்தனையோ சங்கீத மூர்த்திகள் இருக்கிறார்கள், வேலைகள் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். ஆனால் தியாகராஜர் சுவாமிகளுக்கு மாத்திரம் ஒரு தனி சிறப்பு, அவருக்கு மட்டும் விழா எடுக்கப்படுகிறது. சங்கீத மும்மூர்த்திகள் மிகவும் நன்றாக சங்கீதத்துக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். அதாவது சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜர். இவர்கள் மூவருக்குள்ளும் தியாகராஜருடைய உருப்படிகள் மிகவும் நுணுக்கம் வாய்ந்தவையாகவும் மிகவும் சாகித்யங்களோ இசையோ மிகவும் நன்றாக இருக்கிறது. மூன்று பேரும் நன்றாகத்தான் செய்கிறார். அதுக்கு தியாகராஜருக்கே கூட நன்றாக இருக்கிறபடியாக அதன் பிறகு வந்தவர்கள் அநேகமாக நான் தியாகராஜருக்கு உருப்படிகளை தழுவித்தான் ஓரளவுக்கு இயற்கையோ இசையமைத்த ஓரளவுக்கு அதுல இருக்கிறபடியால்தான் தியாகராஜரை நேர்மையாக கொண்டு அதற்கு திருவிழாக நடக்கிறது. நீங்கள் திருவாரூர் பாடும் பொழுதும் கச்சேரி பண்ணும் பொழுதும் என்ன விதமாக அந்த வேறுபாடு உணர்ந்து நீங்கள் பாடுகிறீர்கள்? திருவாரூர் வந்து சொல்லிக்கல, அது முழுவதுமே தமிழ் மொழியில தான் உள்ளது. அதை பாடும்பொழுது பொருள் உணர்ந்தும் மற்றது பொருளை பிரித்தும் நாங்கள் பாட வேண்டியுள்ளது. அதாவது பக்தி சுவையோடு அந்த பொருளை பிரித்து பாடக்கூடியதாக இருக்கிறது. கர்நாடக சங்கீத கச்சேரியில அப்படி இல்லை. குருகுருப்பாக இருக்க வேண்டும், பொருளும் உணர வேண்டும், இசையும் நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். உங்களுக்கு சங்கீதம் தவிர நடனத்தில் ஈடுபாடு இருந்திருக்கிறது. இலக்கியத்துறையிலும் சிறிதளவு உண்டு. அது என் கணவர் அதுல கூடுதலாக ஈடுபாடு உள்ளபடியா நான் அவருடன் சென்று சொற்பொழிவுகள் அதில் கேட்கிறபடியே அதை தந்த ஈடுபாடு இருக்கிறது. வேறு எந்த வகையில் வாசிப்பது கதைப்புத்தகங்கள் ஓய்வு நேரங்கள்ல வாசிப்பேன். முன்பு கூட நன்றாக வாசிப்பேன். இப்பொழுது கொஞ்சம் குறைந்து விட்டது. பிள்ளைகள் யாருடைய கதை புத்தகங்களை கூடுதலாக விரும்பி வாசிப்பேன்? நான் கூடுதலாக லக்ஷ்மி இந்த கதை புத்தகங்களை வாசிப்பேன். என்னுடைய இந்த கணவரும் அதைத்தான் கூடுதலாக விரும்பி வாசிப்பார். என்ன காரணம்? அதுல அந்த யதார்த்தமாக அந்த கதைகள்ல ஒட்டி வாழ்க்கையோட ஒட்டி போகக்கூடிய மாதிரியும் இருக்கிறபடியாக அதை விரும்புறேன். இதோடு ஒரு கேள்வி என்னவென்றால், லக்ஷ்மி எழுதிய கதைகள் எல்லோருமே அதிகமாக
பெண்கள் பற்றிய நிலைமைகள் அதில் இருப்பது என்று சொல்லி எல்லோருமே விரும்பி வாசிக்கிறார்கள். ஆனால்